வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று 1/1/2025 புது வருட ஆங்கில பிறப்பு. ஆங்கில புது வருட பிறப்பு அனைத்து அன்பர்களுக்கும் எமது ஆங்கில வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் கொடுத்து வர்றோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சந்திர தரிசனம். ஆமாங்க, பிறை பார்க்கிறவங்க பிறை பார்க்கலாம். பிறை பார்த்தா கோடி புண்ணியம் கிடைக்கும். எவ்வளவு உடல்நிலையில் மோசமான நிலைமையாக இருந்தாலும் உடல்நிலை சீராகும், மனம் செம்மைப்படும். சரிங்களா? இன்று ஆங்கில வருட பிறப்பு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் 10:30 12 வரையும், யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:30 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:48 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதிவியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை போராடம் நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரமும் இன்று. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:48 வரை பவர் கரணமும், அதன் பிறகு இன்று மாலை 4:25 வரை பாலவ கரணமும், அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:28 வரை சித்த யோகமும், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:38 வரை ரோகிணி நட்சத்திரமும், அதன் பிறகு மிருகசீரிட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இன்றைய சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாமூலாக செய்துக்கிட்டு இருக்கிற வேலைகள் அனைத்தும் திறன்பட செய்த வண்ணமே செய்யலாம். அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாயினும் நீங்கள் தயங்காமல் நமது கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதற்கு உடனுக்குடன் பதில் அளித்து வருகிறோம் என்பதை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் உங்களை நமது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால உங்களுக்கு பக்தி கலந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. வருடத்தின் முதல் நாளில் அருமையான நாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு பக்தியோடு துவங்குறீங்க. இன்றைய நாள் காலையில் விநாயக வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு உங்கள் இறைப்பணியை துவங்கி முடித்த பிறகு உங்களுடைய செயல் ஆக்கப்பூர்வமான செயல்களை எது செய்தாலும் நல்லதொரு வெற்றியும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க. வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு விநாயக பகவானை வழிபடுறது தான் முறை. இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களது
நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான ஆயத்த நாளாக இந்த நாள் முதல் நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வரவும் செலவும் சரியாக அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கையிருப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் மனதிற்கு இனிய செலவாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படும், அலைச்சலுக்கு தக்க ஆதாயமும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களது மனசு குளிரும்படி 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக அமையும். இன்றைய நாளில் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னாருடைய குழந்தை என்பது போல பறைச்சாற்றுவது போல இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. இன்றைய வருட துவக்கத்திலேயே உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பரான நாளாக அமைந்திருக்குங்க. உங்களது பெருமையும் புகழும் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வேலையை துவங்குங்க. இன்றைய நாள் சீரும் சிறப்புமாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு இன்றைக்கி கைத்தொழில் சுயத்தொழிலில் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படும், அதில் மாற்றம் இருக்காதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் கூட இது உங்களுக்கு வளர்பிறை அல்லவா? வளர்பிறை இன்னைக்கு பிறைனாவே ஒளி. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை கொடுக்காது, ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அப்படி ஒரு மோசமான நாள்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களுடைய இறை தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை துவங்குங்க, வெற்றிகரமாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரிய வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஈடுபாடு செய்தொழிலில் இன்றைக்கி அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு இனிய சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால காதுக்கு இனிய செய்தி உங்களுக்கு அருமையான செய்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு காலை பணியை துவங்குங்க. காலை பணியை தொடங்கி இன்னைக்கு அம்மன் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும், அதில் மாற்றம் இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களின் கனவு மெய்ப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெகு விரைவில் உங்களுக்கு சனி பகவான் உங்களிடமிருந்து ரிலீவ் ஆக போகிறாரு. அதன் காரணமாக இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான துவக்கத்தை வழங்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுனால சில நன்மைகள் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் மட்டும் யோசித்து வேண்டுங்க. ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுடைய செயல்கள் ஒரு தீர்க்கமான செயலாக அமைவதற்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு அருகில் உள்ள துர்க்கையம்மன் வழிபாடை நீங்கள் செய்தீங்கன்னாக்கா மாபெரும் வெற்றியை இந்த வருடம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு துர்க்கையம்மன் அருள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சந்திப்பு இன்றைக்கி ஒரு விஐபியின் சந்திப்பு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனாக்கா தோழமையை அனுசரித்து போனாக்கா வெற்றி உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் அருகில் உள்ள முருக பகவானை வழிபாடு செய்து
இன்றைய நாளை துவங்குனீங்கன்னா மாபெரும் வெற்றியை அடையலாம். இந்த வருஷத்தின் முதல் நாளில் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நினைத்தபடியே முடிக்கிறதுக்கு எம்பெருமான் முருகனை வழிபாடு செய்யுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதன்படி நடந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்க்கப்படாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி தீர்ந்துடும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட சில ஏற்றமான முயற்சியை செய்யுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்தொழில் நல்ல ஆதாயம் இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு அருகில் உள்ள குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடு மறந்திருந்தும் குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலம் வாழ குலதெய்வம் அவசியம். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய குடும்பம் ஆலமரம் மாதிரி விருட்சம் மாதிரி பறந்து விரிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இவ்வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் மாற்றமில்லை. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்களை சேருங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அன்பு செலுத்தவும், காதலன் மீது காதலி அன்பு செலுத்துவது போல இன்றைய நாள் உங்கள் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மறைந்த தெய்வங்களை, நீங்கள் மறந்துவிட்ட தெய்வங்களை வணங்குங்க. அப்படி வணங்குனீன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை சிவனே அமையும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. விருட்சக ராசி அன்பர்களுக்கு கோபம் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கோபத்தை அடக்கி நீங்கள் குன்றிமேல் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணுங்கள். அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா மாபெரும் வெற்றியை இந்த ஆண்டில் அடையலாம். அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனாக்கா தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்கள் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு விலகக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஜெயம்ங்க. எதை தொட்டாலும் இன்றைய நாள் வெற்றி வெற்றி வெற்றி. ஆமாங்க, தனுசு ராசி அன்பர்களுக்கு மனப்பூர்வமான மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுவது மாதிரி உங்களுக்கு இறைவனுடைய அருளாசி இன்றைக்கி இருக்குங்க ஃபுல்லாக. அதனால் குரு பகவானுடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த நாள் பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அருகில் உள்ள சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில், அதாவது உங்களுக்கு மிக அருகில் உள்ள சிவன் கோயிலில் சூரியன் நவக்கிரகங்கள் இருக்குல்ல, அதில் சூரியனை வழிபாடு செய்யுங்க. சூரியனை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு மாபெரும் வெற்றி அந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் மிகுதி ஏற்படக்கூடிய நாளுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்தில் இருந்த தடை அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால, உங்களோட ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கான செய்தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. எதிராளி கடை வைத்திருந்தவர்கள் உங்களுக்கு காணாப்படுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்லதொரு வியாபாரம், நல்ல ஒரு லாபம். வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி விற்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வியாபாரங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாட்டை விட குன்றின் மேல் இருக்கும் முருகனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னாக்கா மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டலாம். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சுகமான நாளுங்க.
12ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருந்தாலும் மாபெரும் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அதுக்காக ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாள். வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு துவக்க நாள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று நந்தி பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய தடை ஏற்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளுங்க இன்னைக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நம்மளுக்கு நீங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மாபெரும் ஒரு ஏற்றமிகு நல்ல நாள்னு சொல்லணுங்க. இந்த நாளில் மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் ஒரு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அருகில் உள்ள சுக்கிரன், அதாவது சுக்கிர பகவானை நீங்கள் தரிசனம் செய்யணும். சுக்கிர பகவானை எங்கே போய் பார்க்குறதுன்னா, அருகில் உள்ள சிவாலயங்களில் சென்றீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இருக்கும். அதுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் வருடத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க வளமுடன்.